இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சி கொண்டிருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக நாம் பழைய ஏற்பாட்டிலே நடந்த அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டிலே நடந்த அற்புதங்கள் என்று சொல்லி இரண்டாக பிரித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாய் இருக்கிற எகிப்திலே மிகவும் உபத்திரவப்படுகிறார்கள், மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதை பார்த்த கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாய் இருக்கிற மோசையை அனுப்புகிறார். மோசையை அனுப்பி, என்னுடைய ஜனங்கள் மிகவும் உபத்திரவப்படுகிறார்கள், மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் எகிப்திலே, ஆகவே அவர்களை பாலும் தேனும் விடுகிறதான கானான் தேசத்திற்குள் நீ அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார். மோசையை அனுப்பும் போது ஆண்டவர் மோசையின் இடத்துல பேசுகிறார். அப்ப மோசை ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகலன்னு சொல்லுவாங்க, எப்படி என்ன நம்புவாங்க அப்படின்னு கேட்கிறார். முச்சடியில ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமாகி அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ யாருன்னு கேட்கிறாரு. நான் ஆபிரகாம் ஈசாக்குனுடைய முற்பிதாக்களுடைய தேவன் சொன்னோடனே மோசே கர்த்தரை பணிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா தொடர்ச்சியாக ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே அவங்க நம்பல, என்ன நம்ப மாட்டாங்க, கர்த்தர் உன்கிட்ட பேசலன்னு சொல்லுவாங்க, உனக்கு தரிசனம் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றோம், கையில என்ன இருக்குங்கிறார். கையில கோல் இருக்கு, அப்போ உன் கோலை கீழே போடு. கீழே போட்டுனது பாம்பா மாறிடுச்சு. கீழே போட்ட அடுத்த நிமிஷமே அந்த கோல் பாம்பாய் மாறி விடுகிறது. உடனே மோசே இதை கண்டு ஓடுற, ஐயோ சர்ப்பம் அப்படின்னு சொல்லி இதை கண்டு விலகி ஓடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, வாழை பிடி அப்படிங்கிறார். வாழை பிடிச்சா ரெண்டா கோலா மாறிட்டு, வாழை பிடிச்சா ரெண்டாவது திரும்ப அவன் கோயில கோலா மாறிட்டு. அப்போ இது ஒரு பெரிய அற்புதம். அன்னைக்கு மோசே பார்த்த ஒரு பெரிய அற்புதம். உங்களோட பேசுகிறது கர்த்தர் என்பதை, அல்லது உங்களோட பேசுகிறது இஸ்ரவேலனுடைய தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவனாயிருந்த கர்த்தர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, உறுதிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் மோசையின் இடத்துல இந்த காரியத்தை செய்கிறார். நீங்க அடுத்த தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா, திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிடுச்சு. கை நீட்டி பிடிங்கிறாரு, கோலா மாறிடுச்சு. நீங்க 5ஆம் வசனத்தை வந்தீங்கன்னா அவர் சொல்றாரு, திரும்பி ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தருக்கு உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். நான் தரிசனமானங்கிறது இது உனக்கு அடையாளம்பா. இங்க தொடர்ந்து 6, 7 வாஸ்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் மடியில உன் கைய மடியில போடுங்கிறார். போட்டா வெளியெடுத்து பாருங்கிறார். வெளியெடுத்து பார்த்தா அவன் கை குஷ்டரோகமா மாறி இருக்கு. இந்த குஷ்டரோகம் மாறிடுச்சு. திரும்ப உன் கை மடியில திரும்பி போடுங்கிறார். திரும்பி போட்டு வெளியெடுத்து பார்த்தா சாதாரண சதையா மாறிட்டு, அந்த குஷ்டரோகம் மாறி சாதாரண சதையா மாறிடுச்சு. எப்பா இதான் போன அடையாளம், போ, இதான் உனக்கு அடையாளம். முந்தின அடையாளத்துக்கு செவி கொடுக்கலாம், இந்த அடையாளத்துக்கு கண்டிப்பா செவி கொடுப்பாங்க. போயிட்டு வான்னு அனுப்புறாரு. அப்போ அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் மோசையை கொண்டு அவர் நடப்பித்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்தது. பயங்கரமான காரியங்களை கர்த்தர் மோசையை கொண்டு நடப்பித்தார். இஸ்ரவேலிலே பயங்கரமான அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அதிபயங்கரமான காரியங்கள் இஸ்ரவேலிலே நடந்தது. கோல் அடிக்கிறாரு, கடல் கோல் அடிக்கிறாரு, நைல் நதி ரத்தமா மாறிடுச்சு. எங்கெல்லாம் தண்ணி இருக்கா அங்கெல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. தவளை, பேனு, எகிப்து மந்திரவாதிகளும் ட்ரை பண்றான். கடைசி அவனால பண்ண முடியல, சொல்லிட்டான், ஐயோ இது தேவனுடைய விரல், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. மோசேக்கு முன்பதாக மந்திரவாதிகளால் நிற்க கூடாமல் இருந்தது பைபிள் சொல்லுது. பார்வோன்ட்ட சொல்றாங்க, வாங்க எகிப்து அழியுதப்பா, அவனை அனுப்பி விடுங்கப்பா, போட்டோப்பா, நம்ம எகிப்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படி. அப்போ பழைய ஏற்பாட்டில தேவன்
மோசையை கொண்டு அல்லது பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்களும் அவரை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் நம்புவதற்கு, உம்மை விசுவாசிப்பதற்கு, வீரங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கும். காத்துக் கொள்கிற தம்முடைய வல்லமையான கரம் காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை